Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் பயத்துடனேயே வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் இதுவரை எங்கும் கோவிஷீல்டு தடுப்பூசியால் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் கூறியிருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அமைச்சர் தரப்பிலிருந்து கூறப்பட்டது என்ன? விரிவான விவரங்கள். கௌதமி வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் பயத்துடனே இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தீர்வு என்று நாம் கேட்டபோது அவர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் பயத்துடனே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பொதுவாகவே உடலில் நோய் எதிர்ப்பு திறன் குறையாமல் பார்த்து கொண்டால் மட்டும் போதும். நோய் எதிர்ப்பு திறன் குறைந்தால் பாதிப்புகள் வரலாம். இது பொதுவாக எந்த தடுப்பூசி போட்டாலும் இது போன்ற விளைவுகள் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் பாதிப்பு அல்லது பின்விளைவு என எவருக்கும் இதுவரை எதுவும் பதிவாகவில்லை. எனவே மக்கள் பதற்றம் அடைய வேண்டாம், பீதியடைய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அந்நிறுவனமே நீதிமன்றத்தில் ரத்தம் உறைதல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் என தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட இதுவரையில் அது போன்று அதிகப்படியான ரத்தம் உறைதல் உள்ளிட்ட பிரச்சனைகள், பின்விளைவுகள் போன்றவை எதுவும் தமிழ்நாட்டில் இதுவரை ரிப்போர்ட் ஆகவில்லை, அது போன்று பதிவாகவில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். எனவே காலையில் எழுந்து நடப்பது, உடற்பயிற்சிகள் செய்வது போன்ற அந்த அடிப்படை பயிற்சிகளை செய்து வந்தால் மட்டும் போதும். உடல் நோய் எதிர்ப்பு திறன் குறையாமல் பார்த்து கொண்டால் மட்டும் போதும். மற்றபடி கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் பயத்துடனோ பதற்றத்துடனோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக அவர்கள் வழக்கம் போல தங்கள் பணிகளை செய்யலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் கொடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.